ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் எம்ஜிஎன் திறன். போன வீடியோவில் அந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவ் சாப்டர் 125ல் நம்மளோட ஜின்மோரி வந்து ஓராகோக்கு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அதான் அந்த வீடியோவான இந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவ் சாப்டர் 126ல் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி மான்காவா அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காம என்னோட சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தான் இந்த மாதிரியான புது புது மான்காவா அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரிஸை என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங் சீனே ஜின்மோரி டிராகன் மேலே பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்த பார்க்குறான். ஜின்மோரி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க, இதுதான் ஒராகாக்கு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு குரங்கு வானத்தில் பறக்கிற டிராகன்ஸ் பார்க்குது. அந்த குரங்கு என்ன சொல்லுதுன்னா, வாவ் டிராகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்மக்கிட்ட சில மங்கி சோல்ஜர்ஸ் காட்டுறாங்க. அந்த மங்கி சோல்ஜர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பரலோக வசீகரம் நம்பர் 5 கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கு. கோட்டை காவலர்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அலாட்டா இருக்கணும். சில வித்தியாசமான மிருகங்கள் நம்ம எல்லைக்குள்ள வருது அப்படின்னு சொல்லும்போது அப்போ மங்கி சோல்ஜர் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஜின்மோரியோட டிராகனை அட்டாக் பண்ணிட்டான். அதை நம்ம காட்டுறாங்க. அப்போ டிராகனை திரும்பி பார்க்கும்போது ஜின்மோரி அந்த இடத்துல இல்லை. நெக்ஸ்ட் சீனில் ஜின்மோரி, யோமீரா, ஆன் 3 பேருமே டிராகன் மேலே இருந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அதை நம்ம காட்டுறாங்க. அப்போ யோமீரா அவளோட குதிரையான டோமாவை வெளியே கொண்டு வரா. ஜின்மோரி, யோமீரா, ஆன் 3 பேரோட வெயிட்டை தாங்காம அந்த குதிரை என்ன பண்ணுதுன்னா அழுதுகிட்டே அதுவுமே கீழே விழுகுது. அதை நம்ம காட்டுறாங்க. அப்போ ஆன் அவனோட பவரான வாட்ராப் ஆட்டே பபுள் அதை யூஸ் பண்ணி ஜின்மோரி அதுக்கப்புறம் யோமீராவை காப்பாத்துறான். மறுபடியும் ஜின்மோரி, ஆன், யோமீரா 3 பேரும் ஒரு மரத்தில் போய் குத்தி நிற்கிறாங்க. ஆன் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அசையாம அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ மறுபடியும் அந்த பபுள்ஸ் உடஞ்சி ஒரு மரத்துக்கு கீழே ஜின்மோரி, யோமீரா, ஆன் 3 பேருமே கிடக்குறாங்க. ஆன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பாதிரியாளர்களை எதிர்த்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போ ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். யோமீரா என்ன சொல்கிறேன்னா, நல்லது, இங்கே வரதுக்கு முன்னாடியே நாம் நம்மளோட பவரை அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஜின்மோரி இருக்கிற இடத்துக்கு ஒரு மங்கி பையன் வரான். அந்த மங்கி பாய் என்ன சொல்கிறேன்னா, வாவ் நீங்கள் எல்லாருமே மந்திரவாதிகளா, என்னால் நம்பவே முடியல, நான் இவ்வளோ பக்கத்தில் மந்திரவாதிகளை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஜின்மோரி என்ன சொல்கிறேன்னா, உன்னோட கையை வச்சுக்கிட்டு என்னோட வாயு ஓட்டையில் விடாமல் இருக்கிறியா, சும்மா இருறா, கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த மங்கி பையன் அவனோட கையை யூஸ் பண்ணி அந்த மரத்தை தூக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஜின்மோரி இருக்கிற இடத்துக்கு அவாகாவாசன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புலி வருது. ஜின்மோரி என்ன சொல்கிறேன்னா, டே தம்பி, உன்னோட பின்னாடி பாடுறா, புலி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சடனாக அந்த புலி குரங்கு பையனை அட்டாக் பண்ண வரும்போது அப்போ அந்த குரங்கு பையன் அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த புலியை பயமுறுத்தி ஓட வச்சுட்டான். அந்த விஷயத்தை நம்ம காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் மங்கி பையன் ஜின்மோரிக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றிட்டான். அப்போ மங்கி பையன் ஆனோட கையை பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்திருக்கிறான். அதை நம்ம காட்டுறாங்க. ஆண் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சரி இங்கேருந்து போகலாமா, என்னோட கையை விடுறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த மங்கி பாய் என்ன சொல்கிறேன்னா, என்னோட நேம் சாரோ, ப்ளீஸ் எனக்கு அந்த ஈவன்லி சாமா கற்றுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஈவன்லி சாமா நீ என்ன சொல்லிட்டு இருக்க, எனக்கு புரியல அப்படின்னு கேட்கும்போது சாரோ என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பவரை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாதா, குதிரையை வெளியே கொண்டு வந்தது வாட்டர் மேஜிக், அப்புறம் இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுதான் ஈவன்லி சாம் அப்படின்னு சொல்லும்போது ஆண் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த பையன் அந்த கடன் வாங்குற பவரை பற்றி என்கிட்ட சொல்லுவான் போல இருக்கு. யோமீரா என்ன சொல்கிறேன்னா, அநேகமாக அந்த பவரை தான் இந்த பையன் ஈவன்லி சாமன்னு சொல்லி கூப்பிடுவான் போல இருக்கு. அப்போ ஜின்மோரி என்ன சொல்கிறேன்னா, கடன் வாங்கின பவர் இல்லை ஈவன்லி ஜாமா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கற்றுக்கிறதால என்ன யூஸ் உனக்கு இருக்குது. சாரோ நீ ஒரு உண்மையான போராளியாக இருக்கக்கூடிய ஃபைட்டரான திறமை உங்ககிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ ஃபியூச்சரில் நல்லா ஃபைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஜின்மோரி சொல்லும்போது சாரோ என்ன சொல்கிறா அப்படின்னா, உண்மையான ஃபைட்டரா, நம்மளோட ஒரிஜினல் சின் பவரை நான் யூஸ் பண்ணணும்னு நீ என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஜின்மோரி என்ன சொல்கிறேன்னா, ஒரிஜினல் சின்னா நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது சாரோ என்ன சொல்கிறா அப்படின்னா, நாம் குரங்குகளாக அவாகவாசனில் இருக்கோம். இந்த மாதிரி இடம் வேறு எந்த இடத்துலையுமே இல்லை. நாம் பொதுவாக ஆட்டுக்குட்டி மாதிரி அமைதியாக இருந்தாலும் நமக்கு எப்பயாச்சும் கோபம் வரும்போது நாம் ரொம்ப பயங்கரமான ஒரு ஆளாக மாறிடுறோம். அதனால தான் நாம் செஞ்ச பாவத்தை ஒரு சக்திக்குள்ள முடிவுக்கு கொண்டு வந்தோம். நாம் கடவுள்கள் கூட ஒரு கட்டத்தை ஃபைட் பண்ணோம். அப்புறம் ஓ இது ஒரு டார்க்கான கதை, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் பாருங்க, இது இப்போ உங்களுக்கு தேவையில்லைன்னு நான்
வந்து நினைக்கிறேன். எப்படியோ இந்த பேப்பரை வந்து பார்த்து எனக்கு நீங்க ப்ளீஸ் ஈவன்லி ஜாம வந்து கத்து வந்து குடுங்க. அது வந்து போதும் அப்படின்னு வந்து சொல்லும்போது, ஆண் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நல்லது. இருந்தாலும் இந்த பேப்பர்ல வந்து இருக்கிற மொழிய என்னால வந்து படிக்க வந்து முடியல. அப்ப யோமீரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, கடன் வாங்குன பவர வந்து பொறுத்தவரைக்கும், நீ வந்து புக்க வந்து பார்த்து கத்துக்கக்கூடிய விஷயம் வந்து அது வந்து இல்ல. அப்ப ஜின்மோரி வந்து என்ன சொல்றான்னா, இது வந்து உனக்கு வந்து தேவையில்ல. நீ வந்து ஒரு உண்மையான போராளிக்கு வந்து பிறந்த பையன்னு என்னால வந்து அந்த விஷயத்த வந்து பார்க்க வந்து முடியுது தெளிவா. நீ வந்து ஈவன்லி சாம கத்துக்கிட்டாலும் கூட, அத வச்சு உன்னால ஸ்ட்ராங்கரா வந்து மாற வந்து முடியாது. இத நீ வந்து புரிஞ்சுக்கணும் சாரோ! அப்படின்னு வந்து ஜின்மோரி வந்து சொல்லும்போது, சாரோ வந்து என்ன சொல்றான்னா, சரி நீங்க வந்து என்ன மாதிரியான ஈவன்லி சாம வந்து யூஸ் பண்ணுவீங்க? அத பத்தி என்கிட்ட வந்து சொல்லுங்க. அப்படின்னு வந்து கேட்கும்போது, அப்ப நம்மகிட்ட வந்து ஜின்மோரியோட பவர பத்தி வந்து சொல்றாங்க. அவன் வந்து அதாவது ஜின்மோரி வந்து ஜெய் ஜென்டோ டோசியோக்கா மாறுறதுக்கு முன்னாடி ஜின்மோரி ஒரு உண்மையான ஃபைட்டரா வந்து இருந்தான். அப்ப சாரோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க வந்து கீழ வந்து விழுகும்போது ஈவன்லி சாம நீங்க வந்து யூஸ் பண்ண மாதிரி நான் வந்து பார்க்கவே வந்து இல்லையே அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஜின்மோரி வந்து என்ன சொல்றான்னா, நல்லது. இருந்தாலும் இந்த விஷயத்த நான் உன்கிட்ட வந்து சொல்ல வந்து விரும்பல. இந்த விஷயத்துல வந்து நான் தான் நீ நினைக்கிற ஜெய் ஜென்டோ சியோங் அப்படின்னு ஜின்மோரி வந்து சொல்லும்போது, சாரோ வந்து என்ன சொல்றான்னா, ஆமா ஓகே, ஓகே. நீங்க வந்து அந்த பவர் உள்ள ஆளுன்னு எனக்கு வந்து தெரியும். இதுவும் வந்து எனக்கு நல்லது தான். மந்திரவாதிகளே ப்ளீஸ் எனக்கு அந்த மேஜிக்க வந்து கத்து வந்து தாங்க. அடச்சே! நான் வந்து மறந்தே வந்து போயிட்டேன். இன்னைக்கு வந்து மங்கி கிங்கான குரங்கு அரசரோட பிறந்த நாள் வந்து ஆச்சு. நான் வந்து ரொம்ப வந்து லேட் வந்து பண்ணிட்டேன். நான் வந்து அந்த இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது, ஜின்மோரி வந்து என்ன சொல்றான்னா, மங்கி கிங்கா? நீ வந்து எத பத்தி வந்து பேசுற? அப்படின்னு வந்து கேட்டுட்டு வந்து இருக்கும்போது, நெக்ஸ்ட் சீன் டவுன் டவுன். அவாகாவாசன், ஒராகொக்கு அந்த இடத்த வந்து நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல சில குரங்குகள் ஒரு கார் மூலமா வந்து மேல வந்து பறந்துட்டு வந்திருக்காங்க. அந்த விஷயத்தையும் நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப யோமீரா வந்து என்ன சொல்றன்னா, நல்லது. நான் வந்து கற்பனை பண்ணி பார்த்தத விட இந்த இடம் வந்து ரொம்ப வந்து டிஃபரெண்ட்டா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லும்போது, ஆண் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, ம் யாரும் வந்து நம்மள கண்டுக்காத மாதிரி தான் வந்து எனக்கு வந்து தெரியுது. அப்ப சாரோ வந்து என்ன சொல்றன்னா, அதுக்கான காரணம் வந்து என்னன்னா, மந்திரவாதிங்க நெறைய பேர் இந்த உலகத்துக்கு வந்து போறதுனால, யாருமே வந்து உங்கள இங்க வந்து கண்டுக்க கூட வந்து மாட்டாங்க. அப்ப ஜின்மோரி அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இடத்த வந்து பார்க்குறான். அப்ப ஜின்மோரிக்கு சில நினைவுகள் வந்து வருது. அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. சாரோ வந்து என்ன சொல்றன்னா, அந்த பில்டிங் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, ஜின்மோரி வந்து என்ன சொல்றன்னா, இந்த இடத்துல இருந்து வர ஸ்மெல்லு எனக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி வந்து எனக்கு வந்து தெரியுது. அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப சில குரங்கு மக்கள் வந்து கத்திட்டு வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றன்னா, இது நம்மளோட குரங்கு அரசர் ஜெய் சென்டோசியோங். அவர் வந்து வந்துட்டாப்ல. குரங்கு அரசர் வந்துட்டாரு. நம்மள வந்து பார்க்க வந்து வந்துட்டாரு. அப்படின்னு வந்து கத்திட்டு வந்து இருக்கும்போது, அப்ப நம்மகிட்ட வந்து அவாகாவாசன் வாட்டர் ஸ்கிரீன் வழியா மக்கள் அந்த குரங்கு அரசன வந்து பார்க்குற சீன நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப அந்த குரங்கு அரசன் வந்து என்ன சொல்றான்னா, அதாவது ஜெய் சென்டோசியாங் வந்து என்ன சொல்றான்னா, அவாகாவாசன வந்து சேர்ந்த என்னோட அன்பார்ந்த குரங்குகளே, நான் அந்த பட்டத்த ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து கை விட்டுட்டேன். இப்ப நான் வெறும் ஒரு பில்மான் மட்டும்தான். என்ன நீங்க பில்மான்னு சொல்லி வந்து கூப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது, இத கேட்டு மறுபடியும் குரங்கு மக்கள் வந்து கத்துறாங்க. பில்மான், பில்மான். இவர் ரொம்ப வந்து அக்கறையா வந்து நடந்துக்கிறாப்ல நம்மகிட்ட. அப்ப நம்மகிட்ட வந்து 2 வயசான தாத்தாக்கள வந்து காட்டுறாங்க. அப்ப வந்து ஒரு தாத்தா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அந்த போர் ஒண்ணும் கிளர்ச்சி வந்து இல்ல. அது வந்து ஒரு புரட்சி. அப்ப வந்து இன்னொரு தாத்தா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, மேற்குல இருந்து ஜெய் சென்டோசியோங் வந்து வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து ஆளே வந்து மாறிட்டான். அவன இப்ப அவன் வந்து பில்மான்னு வந்து சொல்லி வந்து கூப்பிட்டுக்கிறான். அப்ப பில்மான் வந்து என்ன சொல்றான்னா, இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட 2 தைரியமான வீரர்கள அறிமுகம் வந்து படுத்துறேன். நம்ம அரண்மனை மேல வந்து பறந்துகிட்டு வந்து இருந்த சில வித்தியாசமான மிருகங்கள தடுத்தது வந்து இவங்க தான். ஊஜின் அப்புறம் வந்து டாச்சி. டாச்சி ப்ளீஸ் உன்னோட ஈவன்லி பவர இப்ப வந்து நீ மக்கள் கிட்ட வந்து காட்டு அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப டாச்சி அவனோட ஈவன்லி பவர வந்து யூஸ் பண்ணி சில பொருட்கள வந்து உடைக்கிறான். இந்த விஷயத்த வந்து ஜின்மோரி அப்ப வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறான். அப்ப மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இத பார்த்தீங்களா? வேற லெவல் வந்து அவர் வந்து பண்ணிட்டு வந்து இருக்காப்ல. 20 மீட்டர் வந்து தள்ளி இருக்கிற பாட்டில்ஸ அவர் வந்து உடைச்சிட்டாப்ல. அப்ப பில்மான் மறுபடியும் வந்து என்ன சொல்றான்னா, ஊஜின் உன்னோட பவர வந்து நீ வந்து காட்டு அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப ஊஜின் அவனோட பவர வந்து யூஸ் பண்ணி நெறைய பாட்டில்ஸ சுத்தி வந்து உடைக்கிறான். அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. மக்கள் மறுபடியும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்பவே வந்து முடியல. இவர் வந்து சூப்பரான ஆளு தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப ஆண் வந்து என்ன சொல்றான்னா, இத வந்து பாத்தியா? யோமீரா இத நீ வந்து பாத்தியா? அப்படின்னு வந்து கேட்கும்போது, யோமீரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து நல்ல பவர் தான். அப்ப பில்மான் மறுபடியும் வந்து என்ன சொல்றான்னா,
இன்னைக்கு வந்து என்னோட பிறந்த நாளை வந்து கொண்டாட இந்த துணிச்சலான வீரர்களுக்கு நான் வந்து ஒரு புனித சடங்கை வந்து பண்ண வந்து போறேன். அப்ப நம்மகிட்ட வந்து ஃபில்மானோட முகத்தை வந்து காட்டுறாங்க. அப்ப பில்மானை வந்து பார்த்து ஜின்மோரியோட வெப்பனுக்கு வந்து என்னமோ வந்து ஆகுது. அந்த விஷயத்தையும் நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. பில்மான் வந்து என்ன சொல்றேன்னா, இந்த வலியை வந்து கொஞ்சம் வந்து பொறுத்துக்கோங்க. இந்த பவர் வந்து கொஞ்சம் வந்து வலிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, டாச்சி வந்து என்ன சொல்றேன்னா, இந்த விஷயம் எனக்கு பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான். அப்ப பில்மான் அவனோட பவர் மூலயமா ஒரு கிரீடத்தை டாச்சிக்கு வந்து தரான். சாரோ வந்து என்ன சொல்றேன்னா, இந்த விஷயத்தை வந்து பார்த்து இது ரொம்ப வந்து நல்லா இருக்கு. அப்ப யோமீரா வந்து என்ன சொல்றேன்னா, அந்த பவர் வந்து கியூம் கோவா தானே, நான் சொல்றது வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப பில்மான் டாச்சுக்கும் ஊஜினுக்கும் ஒரு கிரீடம் பவரை வந்து தந்துட்டான். அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. இந்த விஷயத்தை பார்த்து மக்கள் கத்திக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. அப்ப ஜின்மோரி பில்மான் கிட்ட வந்து இருக்கிற அந்த மந்திர பாட்டில வந்து பார்த்துட்டான். அந்த விஷயத்தையும் நம்ம கிட்ட வந்து காட்டுறாங்க. பில்மான் வந்து என்ன சொல்றேன்னா சடனா, இன்னைக்கு ஒரு கெட்ட செய்தியை நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்றேன். இன்னைக்கு யாரோ நம்ம கூட்டத்துல வந்து இருக்கிற ஒருத்தன் ஆதி பாவத்துல சிக்கி வந்து இருக்கிறான். அது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சாரோ, அதுக்கப்புறம் வந்து அவன் கூட வந்து இருக்கிற அந்த மேஜிக்கை வந்து யூஸ் பண்ற பசங்க தான். அவன் ஒரு டெஸ்ட்ல வந்து, அதாவது சாரோ வந்து ஒரு டெஸ்ட்ல வந்து விழுந்துட்டான்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நிறைய மக்கள் கோபமா சாரோவை வந்து பார்க்கறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆதி காலத்தை வந்து சேர்ந்த பாவமா, இவன் நமக்கு வந்து ஒரு அவமானம். இவன் வந்து நம்ம கூட்டத்துல வந்து ஒரு தப்பான ஆளா வந்து மாறிட்டான். இவனை வந்து போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு எல்லா மக்களும் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, ஜின்மோரி அப்ப வந்து என்ன சொல்றேன்னா, இருந்தாலும் இந்த விஷயத்துல சாரோவை நான் வந்து தனியா வந்து விட வந்து முடியாது. அந்த குரங்கு ராஜா மட்டும் தான் வந்து சந்தேகப்படுற மாதிரி வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்பன் யோயி அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து ஜின்மோரி அவனோட பவரை வந்து யூஸ் வந்து பண்றான். அதை நம்ம வந்து காட்டுறாங்க. அதோட வந்து இந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவ் சாப்டர் 126 வந்து முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவான இந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவ் சாப்டர் 127 வந்து நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அடுத்த ஒரு பெர்சனலான வீடியோல.